அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்கு. பிலிப்பியர் 2 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது, அவர் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் வந்தார். அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் அடிமைத்தனத்தின் ரூபம் எடுத்து வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அவரை சிறைச்சாலையிலே இருந்து விசாரணைக்கு கொண்டு வந்து பிலாத்தவனிடத்தில் கொண்டு போய் அவரை வாதினால் அடிக்க ஒப்பு கொடுத்து சிலுவையை வைத்து கொல்கதா மீட்டருக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். அவர் ஒரு அடிமையை போல போகிறார், ஒரு கள்ளனை போல சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். அவர் என்ன பாவம் செய்தார்? திருடினாரா? கொலை செய்தாரா? அடுத்தவுடைய பொருளை எடுத்துக்கொண்டாரா? கலவரம் செய்தாரா? ஒன்றுமே இல்லை. பின் ஏன் அவர் ஒரு கள்ளனை போல கொண்டு போகப்படுகிறார்? தன்னை அவர் அடிமைத்தனத்திற்கு ஒப்பு கொடுத்தார். நமக்கு விடுதலை கொடுக்க, நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுக்க அவர் அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையில் ஒரு அடிமையை போல தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்தான் ஒரு மனிதனை கட்டுகளை அறுத்து விடுதலை கொடுக்க முடியும், சிறையிருப்பிலிருந்து விடுதலை கொடுத்து மகிழ்விக்க முடியும், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். என்றால் இயேசு அந்த வழியாக கடந்து போய் நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் விடுதலை கொடுக்க, சிறையிருப்பை மாற்ற, அடிமைத்தனத்தை மாற்ற தன்னையே ஒப்பு கொடுத்து கொண்டார். அதுக்கு தான் அந்த சிலுவை பாடுகள், அந்த மரணங்கள் மகிழ்ச்சியோடு அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக, உங்களுக்காக, உங்களுக்காக, உங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்தது கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்காகவும். அவங்க எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும், எந்த நம்பிக்கை உடையவளாய் இருந்தாலும், உங்களுக்காகவும் இயேசு சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். உங்களுக்காக சிலுவையிலே தன்னை அவர் அர்ப்பணித்துக் கொண்டார். உங்களுடைய விடுதலைக்காக கட்டப்பட்டவராக பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற, சிறையிலே அவர் அடைக்கப்பட தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். உங்களுடைய அடிமைத்தனத்தின் விடுதலையாக ஒரு அடிமையை போல சிலுவை சுமந்து கொண்டு போனார். உங்களுக்காக சகோதரனே, உங்களுக்காக சகோதரி, உங்களுக்காக. நீங்க அதை விசுவாசித்து இயேசுவினிடத்தில் எனக்கு விடுதலை உண்டு என்று அவரை நோக்கி கூப்பிட்டால் இன்றைக்கு விடுதலை.